சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நீங்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுபவர்கள். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 4, 6, 8 ஆகிய இடங்களில் அவரது பார்வை பதிகின்றது. குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலே வந்திருக்கின்றார். சரி, விரய குருவாக இருக்கிறாரே, நிறைய விரயங்களை செய்து விடுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி. எனவே பிள்ளைகள் வழியில் நீங்கள் ஏதேனும் சுப விரயங்கள் செய்ய நினைத்தால் அது செய்ய இயலும். கல்யாணமாக இருக்கட்டும், கடல் தாண்டி சென்று படிப்பதற்காக இருக்கட்டும், அல்லது வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இருக்கட்டும், அல்லது ஒரு தொழில் அமைத்துக் கொடுப்பதாக இருந்தாலும் இருக்கட்டும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும். கடந்த சில மாதங்களாக, சில வருடங்களாக உங்களுக்கு நடைபெறாமல் இல்லத்திலே சுப செய்திகள் வரவில்லையே, சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே, மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகள் வரப்போகின்றது. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். அஷ்டமத்தை குரு பார்ப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். தொழிலிலே புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். பிறகு ஜென்மகுருவாக வருகின்ற பொழுது அக்டோபர் 20க்கு மேல் ஜென்மகுருவாக இருந்தால் திடீரென இடமாற்றங்கள் நன்மை தரும் விதத்திலேயே உங்களுக்கு அமையும். பிள்ளைகளுக்கான சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் எடுத்து நீங்கள் பலன் பெறப் போகின்றீர்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு இனிய பயிற்சியாகவே அமையும். மேலும் நன்மை அடைய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து நீங்கள் குருவை வணங்குவதோடு தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குடிக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது.